கூட்டம் முறையாக துவங்குகிறது. முதல்ல ஆரம்பிச்சிருவோம். தமிழ் தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்தென்று. இல்லை, அது இப்போ அரசாங்க சட்டம். அது சீராடும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்த நெரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்திலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வணக்கம். உங்களை இங்கே வச்சுட்டு நான் தேடிக்கிட்டு வரவேற்புரை நம்முடைய மதுரை மாவட்ட துணைத் தலைவர் திரு கே.ஆர். ராஜா மதிவாணன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாவட்ட தமிழ்நாடு மாநில பணி நிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கத்தின் ஆண்டு பேரவை கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றுள்ள அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாவட்ட தலைவர் அவர்களே, மாவட்ட செயலாளர் திரு வி. வேலாயுதம் அவர்களே, மாவட்ட பொருளாளர் திரு ஆர். கண்ணதேவ் ஜெகதீஷ் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் திரு எஸ். ராமானுஜம் அவர்களே, இங்கே நமக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்து நம்மை கௌரவித்துள்ள மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க மாவட்ட துணைத் தலைவர் திரு கே. மஹபூப் பாஷா அவர்களே, சிவகங்கை மாவட்ட டாசோரா தலைவர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திரு பி. வீரபாண்டியன் பிஎஸ்சி அவர்களே, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு எஸ். குருசாமி அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் கே. ரஷீத் அலி அவர்களே, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு எஸ். கங்காதரன் அவர்களே, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திருமதி வி. அழகு மீனாள் அவர்களே, மாவட்ட இணைச் செயலாளர் திருமதி எஸ். ஈவ்லின் மெட்டல்டா அவர்களே, மற்றும் இந்த சங்கத்திற்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரையும், இந்த மாவட்ட பேரவைக்கின் சார்பாக மாவட்ட பேரவைக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் அன்போடு மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். மாவட்ட பேரவையை
சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காக வருகை தந்து சிறப்பித்துள்ள என்னுடைய சக மாவட்ட நிர்வாகிகளே, இந்த கூட்டத்திற்கு வந்திருந்து வாழ்த்துறை வழங்க வருகை தந்துள்ள மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவர் அவர்களே, சிவகங்கை மாவட்டத்தினுடைய காசோராவினுடைய மாவட்ட தலைவர் திரு வீரபாண்டியன் அவர்களே, இங்கே இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்துள்ள இந்த மாவட்டத்தினுடைய அங்கங்களே, தங்கங்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் தமிழ்நாடு மாநில பணிநிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கத்தினுடைய காலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நமது மதுரையை பொறுத்தவரை மாநில சங்கம் என்னவெல்லாம் நடத்துகின்றதோ அதையெல்லாம் நாம் நடத்துகின்றோம். ஒவ்வொரு மாதமும் மாதம் தவறினாலும் நம்முடைய பொதுக்குழு கூட்டம் நடத்துவதற்கு தவறுவதில்லை. அதுபோல நம்முடைய ஆண்டுக்கு ஒரு தடவை நம்முடைய மாவட்ட பேரவையை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதுவும் மாநில மையம் என்ன செய்கின்றதோ அதே ஆண்டறிக்கைகள், பொருளாதார அறிக்கைகள் உட்பட தீர்மானங்கள் உட்பட மிகச்சிறப்பாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால் மிகையாகாது. சுருங்க சொல்லப்போனால் மாநிலத்திற்கே ஒரு வழிகாட்டியாக இந்த மதுரை மாவட்டம் அமைந்திருக்கின்றது, தங்களுடைய சங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த சங்கம் எப்படி துவங்கியது என்பது ஆண்டுக்கு ஒரு தடவையாக நாம் நினைவில் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றேன். வாங்க வாங்க, ஒரு ஆடேப்பா வரமாட்டேன்ட்டு வந்துட்டாரு. வாங்க வாங்க. மதுரை மாவட்ட டாசாரா தலைவர் திரு எம் விவேகானந்தம் அவர்களே வருக. மதுரை மாவட்ட ராமநாதபுரம் மாவட்ட முன்னாள் செயலாளர் திரு முனியசாமி அவர்களே வருக. தங்களுடைய உட்காருங்க. என்ன ஆமா, அதாவது ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் திரு விவேகானந்தம் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாங்க, இவருங்க முனிசாமி என்னாச்சு, வாங்க உள்ள வாங்க, முன்னாடி உட்காருங்க, மேடையில் உட்காருங்க. கூப்பிடும்போதே எனக்கு கொஞ்சம் மனசில் சங்கடம் தான். ஏன்னா அவர் எப்போ முடியாதவர். அவர் ஒரு பெரிய விழா நடத்தினார் கொஞ்ச நாளைக்கு முன்னால், உங்களுக்கெல்லாம் தெரியும். அதிலே மேடையில் ஏறுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார். அப்படிப்பட்டவர் உடல் நலத்தோடு நம்ம மேலும் கெடுதல் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் நீங்கள் வர முடியுமா, இல்லை என்னால் வேறு யாராவது அனுப்புகிறீர்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் சொன்னேன். அவர் மனசு கேட்கல. மதுரை மாவட்டத்து நிகழ்ச்சி அப்படின்ன உடனே நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை உள்ளே வச்சுக்கிட்டு அவர் கேட்டு பார்த்தார் 2-3 பேர்கிட்ட. அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை போல் இருக்கு, உடனே நானே வரேன் அப்படின்னு சொல்லி மனமும் சொன்னார். அதனால தான் அவருடைய பெயரை போட்டிருக்கின்றோம். இன்று காலையில், நேற்று காலையில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சார். அதில் தவிர்க்க முடியாத காரணங்கள்னால் என்னால் வர முடியாத சூழ்நிலை இருக்கிறது, அதனால் வேறு யாரையாவது நான் அனுப்புகிறேன் என்ற வகையில் தெரியப்படுத்தினார். இன்றைக்கி அவரே ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் நமக்கு கொடுத்துருக்காரு. அவரை நம்முடைய மதுரை மாவட்டம் சார்பாக வருக நான் வரவேற்கின்றேன். அதோட தன்னுடைய உடல்நிலையும் கருத்தில் கொள்ளாது 2 தடவை ஹார்ட் சர்ஜரி பண்ணார். நம்ம ஏன் அமைதி
2 தடவை ஹார்ட் சர்ஜரி பண்ணி இந்த அளவுக்கு உடல்நலம் தேறி இருக்கின்ற நம்முடைய ராமநாதபுரம் மாவட்ட முன்னாள் செயலாளர் திரு முனியசாமி அவர்களையும் வந்து நீங்கள் வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். என்னுடைய அழைப்பிற்காக இங்கே வருகை இருந்து சிறப்பித்துள்ளார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இப்படி இந்த கூட்டம் வந்து மாநில சங்கம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா இப்போ நண்பர் வீரபாண்டியன் அவர்கள் இருக்கின்றார்கள், நண்பர் விவேகானந்தம் அவர்கள் இருக்கின்றார்கள், நண்பர் முனியசாமி அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் தெரியும். ஏன்னால் மாநில அளவில் வந்து எல்லா கூட்டங்களையும் வந்து கிட்டத்தட்ட வந்து அட்டன் பண்ணுறவங்க. அவங்க வந்து அந்த மாநில பேரவை எப்படி நடத்தியிருந்தார்களோ அதே போல் நாங்களும் வந்து ஆண்டறிக்கை பிரிண்ட் பண்ணி உங்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றோம். அதுபோல் வரவு செலவு அறிக்கையை பிரிண்ட் பண்ணி உங்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றோம். தீர்மானங்கள் வழிதெடுத்து அதையெல்லாம் கொடுத்திருக்கின்றோம். இந்த அளவில் மாநிலம் செயல்படுவதை போல மதுரை மாவட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதற்கு உதாரணங்கள் தான் இவை. அந்த வகையில் நாம் சங்க வழியில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இப்போ இது 12வது ஆண்டு பேரவையாக இந்த பேரவை மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த சங்க நடவடிக்கைகளில் எந்த துறைகளும் இல்லாமல் மிகச் சிறப்பாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை நாம் எல்லா வகையிலும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாதந்தோறும் பொதுக்குழுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த 12வது மாவட்ட பேரவை மிகச்சிறப்பாக அமைந்திருக்கின்றது. நீங்கள் எல்லாம் வந்து வாழ்த்து வந்திருக்கின்றீர்கள். இந்த மாவட்ட பேரவை மிகச் சிறப்பாக நடைபெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே சமயத்தில் நாம் நம்முடைய விழாவை 3 கூறுகளாக பிரித்திருக்கின்றோம். இன்று இது 12வது மாவட்ட பேரவை ஆக இருந்தாலும் கூட இதில் முப்பெரும் விழாவாக இது மாற்றியிருக்கின்றோம். ஒரு விழா என்பதுதான் வந்து மாவட்ட பேரவை. அடுத்தது அந்த விழாவிலே நாம் நம் ஓய்வூதிய தின விழாவையும் கொண்டாடி வருகின்றோம். அதே போல நம்முடைய மூத்த உறுப்பினர்களை கௌரவித்தலில் நாம் வந்து எந்த மாவட்டத்திற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்ற வகையில் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஆண்டு பேரவை நடத்தும் போதெல்லாம் 75க்கு மேற்பட்டவர்களை அழைத்து அவர்களை கௌரவிக்கின்றோம். அந்த வகையில் அந்த ஒரு பகுதியும் சேர்த்து 3 முப்பெரும் விழாவாக இந்த விழாவை இன்று மிக சிறப்பாக நடத்தி கொடுக்க இருக்கின்றோம். இதில் நான் தனியாக பேசி உங்களை வந்து உங்களுடைய நேரத்தையும் பொழுதையும் வந்து வீணடிக்க விரும்பவில்லை. என்னுடைய முயற்சியுடன் முடித்துக்கொண்டு நாம் விழாவிற்குள் சொல்லலாம். அதுவும் வந்து நம்முடைய விருந்தினர்கள்லாம் வந்து விட்டார்கள். அதனால் முதலில் ஓய்வூதிய தின விழாவை, ஏனென்றால் நாம் இன்றைய நிலையில் கண்ணியத்தோடும் அந்தஸ்தோடும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் டிஎஸ் நகரா அவர்கள் பெற்றுத்தந்த 17/12/1982 தீர்ப்பின் காரணமாகத்தான். அவர் வந்து ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நான் சொல்கிறேன், மற்றெல்லாம் வந்து சிறப்பு பேச்சாளர்கள் சொல்லுவாங்க உங்களுக்கு. இந்த சிறப்பாக நாம் இன்று வரையில் கண்ணியத்தோடும் அந்தஸ்தோடும் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் 17/12 என்று உச்சநீதிமன்றத்தில் நமக்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பு தான். அந்த தீர்ப்புக்கு காரணமானவர் தான் நமது டிஎஸ் நகரா அவர்கள். அவருடைய நினைவை போற்றுவதில் தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் 17/12 அன்றை ஓய்வூதிய தின விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த சிறப்பான தீர்ப்பிலே ஒரு 2-3 கொஞ்சம் அமைதியாக இருங்க, அப்புறம் பேசிக்கலாமே.
தீர்ப்பை பற்றி ஒரு சில வரிகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் உங்கள் ஞாபகத்திற்கு கொண்டு வருவதில் நான் பெருமையடைகின்றேன். நாம் வாங்கி கொண்டிருக்கின்ற பென்ஷன் இஸ் நாட் ஏ பவுண்டி. அது ஒரு பரிசு பொருள் அல்ல. அது வந்து இட் இஸ் டெஃபர்டு பேமெண்ட். நாம் நம்முடைய ஹேடே, அதாவது வசந்த காலத்தில் நாம் இந்த உழைப்பையெல்லாம் இந்த அரசாங்கத்திற்கு செலுத்தி அதற்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தில் டெஃபர்டு பேமெண்ட் பென்ஷனாக கொடுக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் நாம் கொடுபடாத ஊதியத்தை தான் நாம் இந்த பென்ஷனாக வாங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த பென்ஷன் வந்து நம்முடைய சொத்து. இப்படி பல்வேறு விதமான உயர்ந்த நோக்கத்தோடு நாம் வாங்கி கொண்டிருக்கின்ற பென்ஷனை வந்து இப்பொழுது என்னவெல்லாமோ செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த தீர்ப்பையே வந்து சுட்டிக்காட்டித்தான் அந்த புதிய புதிய ஆணைகள்லாம் பிறப்பிக்கப்படுகின்றன. அதுதான் நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பது இப்போது ஒரு இயக்கமாக அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நம்முடைய பூரணமான ஆதரவு என்றென்றும் உண்டு. நாமும் அந்த போராட்டத்தில் இறங்கி நம்மை போல் நம்முடைய சகோதரர்களும் வந்து இந்த சமுதாயத்தில் அந்தஸ்தோடும் கண்ணியத்தோடும் வாழ வேண்டும் என்ற விருப்பம் நமக்கும் உண்டு. அதனால் அதற்கு ஆன ஆர்ப்பாட்டத்தையும் தேவையான போராட்டங்களையும் நாம் செய்வதற்கு கடமைப்பட்டுள்ளோம். அதேபோல் நம்மளுக்கு இன்றைய பிரச்சனை ஒன்று உண்டு. அதையும் உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஏன்னா 8th பே கமிஷன் ஹஸ் பீன் ஃபார்ம்டு. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு அம்மா தலைமையில் 8th பே கமிஷன் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் வந்து பென்ஷனேட்ஸ் சேர்த்துருக்காங்க. ஆனால் எக்ஸிஸ்டிங் பென்ஷனேட்ஸ் என்ற வார்த்தையோ அல்லது பென்ஷனேட்ஸுக்கு உள்ள பொது நிதியை பயன்படுத்தலாம் என்ற வார்த்தையோ எதுவுமே இல்லை. ஸோ இந்த நிலைமையில் வந்து வேலிடேஷன் ஆக்ட் மணி பில் 2025 என்று பாராளுமன்றத்தில் வந்து 25/3/2025 அன்று பாஸ் பண்ணப்பட்டது. சைலண்டாக பாஸ் பண்ணிட்டாங்க. பட் அதில் வந்து நம்ம ஆள்கள் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு வேலிடேஷன் ஆக்ட் வந்து இதுவரைக்கும் 7 பே கமிஷன்லையும் அமல்படுத்தாத ஒரு ஆக்டு. பட் இவங்க வந்து அதை ஏன் வந்து அந்த ஆக்டை பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அது என்னன்னா அரசாங்கத்திற்கு ஒரு இது கொடுக்குது, அடிஷ்னல் பவர் கொடுக்குது. அந்த வேலிடேஷன் ஆக்ட் என்ன பவர்னா, யாருக்கு கொடுக்கணும், யாரை எப்பப்போ இது ஓய்வூதியர்களாக நடத்த வேண்டும் அப்படிங்கிற பகிர்வுத்தன்மையை அந்த இது வேலிடேஷன் ஆக்ட் கொடுக்குது. அங்கே தான் நமக்கு சந்தேகம் வருது. தேவையில்லாத விஷயம் 7 இது நிதி கமிஷன்லையும் வந்து இது வந்து கொடுக்கப்படவில்லை. இதை நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் இந்த அரசு வந்து இதை மெனக்கெட்டு வந்து மணி பில் 2025 சேர்த்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்முடைய ஓய்வூதியர்களுக்கெல்லாம் வந்து ஒரு அச்சம் வருகின்றது. எக்ஸிஸ்டிங் பென்ஷனர்ஸுக்கு வந்து டிஏ மற்ற 8th பே கமிஷனுடைய பேரெல்லாம் உண்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதன் காரணமாக ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கெல்லாம் நம்ம போயிட்டாங்க. அது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா வந்து ஒரு ஆக்டை வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்காக நம்மை பறிப்பதாக அவர்கள் நம்முடைய சலுகைகளை பறிப்பதாக இதுவரைக்கும் யாருமே வந்து பார்லிமெண்ட்டில் சொல்லவே இல்லை. ஆனாலும் கூட நமக்கு இஷ்டத்துக்கு வந்து இது பதிவுகளை போட்டு நம்மளே நாம் வந்து ஒரு ஒரு மனநிலை நோக்கி நம்மை இழுத்து சொல்லியிருந்தார்களோ நம்முடைய ஓய்வூதியர்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முத்தாய் பிரித்தா போல என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், இது மத்திய அரசு ஊழியர் சம்மேளனம் வந்து கேஸுக்கே போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸுக்கே போயிட்டாங்க.
வேலிடேஷன் ஆக்டையும் மணி பில்லையும் திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமும் அதை கையில் எடுத்துட்டாங்க. இட் ஹாஸ் நாட் பீன் லிஸ்டட் சோ ஃபார், பட் ஆனால் வந்து அது வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் எதுக்கு? நம்ம வந்து அந்த ஆக்ட் வந்து டைரக்டாக வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் பென்ஷனர்ஸை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனாலும் கூட இந்த சார் வாங்க, ஆனாலும் கூட அதை பற்றி நம்ம வந்து பயந்து நெடுங்கி வந்து பதிவுகளை போட்டு நாமளே குழப்பி இந்த அரசாங்கத்தை இந்த அரசாங்கத்துக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பது போல இருக்கிறது என்பதால் அத்தகைய பதிவுகளை யாரும் போட வேண்டாம். நிச்சயமாக வந்து அந்த வேலிடேஷன் ஆக்டும் மணி பில்லும் வந்து எதையும் வந்து நம்மளை பாதிக்கிற மாதிரி எதுவுமே சொல்லவில்லை. அதனால் நீங்கள் அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு பதிவு போட்டு அவர் விருதுநகரில் அவர் எங்க மதுரை எங்க வீட்டில் வேலை பார்த்துருக்கேன். இன்னைக்கு மதுரை இருக்காரு. நாங்கள் வந்து உங்களை வந்து நிறைய இது கெஸ்டாக ஃபீட் பண்ணுறது தான் எங்களுக்கு பெருமை. அதனால் நாங்களே வந்து மேடையில் உட்காந்துக்கிட்டு மற்றவங்களை ரொம்ப நன்றி சார். அதாவது எங்கள் மதுரை ஆட்கள் மேலே இவ்வளவு ரூபாய் மதிப்பு கொடுத்து நீங்கள் வந்து அவரை உட்கார வைங்க அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்க, அதுவே ரொம்ப சிறப்பானது. ஸோ அந்த வகையில் வந்து 8வது ஊதிய கமிஷன் நமக்கு எந்த பேரிழப்பையும் ஏற்படுத்தாது என்று நாம் நம்புவோம். இந்த அரசை வந்து நமக்கு எதிரான நிலை எடுப்பதற்கான பதிவுகளை நாம் வந்து போட வேண்டாம் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு, மற்றபடி வந்து நம்முடைய ஆண்டறிக்கை, பொருளாதார அறிக்கை, ஓய்வூதிய தினம், இவங்க இந்த விழாக்களை நாம் வந்து முறையாக கொண்டாடலாம். அதில் இது முதலில் ஓய்வூதிய அஞ்சலியை வந்து முதல்ல செலுத்திடணும். ஸோ முதலில் ஓய்வூதிய தினத்தை கொண்டாடுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கற்றுக்கொள்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், நம்முடைய டிஎஸ் நகரா அவர்களுடைய படத்திற்கு மாலை போட்டு பூக்கள்லாம் வச்சுருக்கோம். மலரஞ்சலி செலுத்த வேண்டியது அதிலே போட்டிருக்கேன், மலரஞ்சலி. ஸோ வரிசையாக இருந்து மலரஞ்சலி செலுத்தி அவங்க சீட்டில் போய் உட்காரணும். உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவரை பற்றி பேச விரும்புகிறவங்க பேசலாம். ஸோ இதுதான் முதல் இது. அதுக்கப்புறம் வந்து நம்ம 75 வயது உடையவர்களை கௌரவிக்கணும். அப்புறம் நம்ம இது மாவட்ட பேரவையை நடத்தணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் வந்து முதலில் வாங்க நம்ம அஞ்சலி செலுத்திட்டு எல்லாரும் அஞ்சலி செலுத்த பிறகு நம்ம வந்து இது பண்ணலாம், நிகழ்ச்சியை தொடரலாம். வாங்க. எல்லாரும் அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேடையில் உள்ளலாம் செலுத்தியாச்சா? வீரமணியன் போட்டாச்சா? ரைட்.
சார் போட்டியலா போடுங்க வாங்க சார், நீங்கள் போட்டியலா? வாங்க போங்க 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 வாங்க 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 எல்லாரும் சார் சார் வாங்க எல்லாரும் அஞ்சலி செலுத்தியாச்சா? சரி, நாம் நிகழ்ச்சியை தொடரலாம். யாராவது ஒருவர் டிஎஸ் நகரா அவர்களுடைய பெருமையை பற்றி பேச வேண்டுமானால் பேசலாம். வாங்க வாங்க வேலுச்சாமி சார் வாங்க.